ஆயிரம் காட்சிகள் தோன்றிடும் கண்களை கட்டாதே, ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பூத்திடும் நெஞ்சையும் திட்டாதே. அடபூமியில் யாவும் ஆனந்தம் நீ அனுபவித்தள்ளாதே. ரசி செல் குஷி open your eyes, open your heart, open, open. Open, open. Everybody, baby, whoa. Everybody, nada, whoa. Everybody, boogie, whoa. Everybody, thoda, everybody, mare. Everybody, nada. Everybody, uyir. Everybody, ide. எல்லை கோடுகள் மறு என்றும் காதலை பெறு முள்ளில் பூவென இரு கட்டுப்பாடுகள் உடை தயக்கம் என்றும் தடை அன்பே ஆகிற படை இனி வேலையை நீக்கிடு வேதனை போக்கிடு இனிமைகள் சடுகுடு. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? குழந்தைங்களை யார் கடத்தினது சொல்லுங்க. என்ன அதட்ற? இது உன் வீடு இல்ல, என் வீடு. முதல்ல நீ வெளியில போ. முடியாது. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? குழந்தைங்க யார் கடத்துறாங்க சொல்லுங்க. நான் வெளியே போயிடுறேன். முடியாது. சாரு டைவர்ஸ் நோட்டீஸ். இதுல உன் கையெழுத்து வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். உங்க அம்மா உனக்கு அம்மா, எனக்கு ஆன்ட்டி. ஆனா லீனாவுக்கு யாரு? புரியலையே. மக்கு உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். லீனாவுக்கு மாமியார் தானே? ஆமா. அப்ப சஞ்சய்க்கு? டார்ச்சர்டா. லீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்றியே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அம்மா விட பெஸ்ட் குடைச்சல் யாரால கொடுக்க முடியும்? அட ஆமால. யோசிச்சு பாரு. உங்க அம்மா லீனாவை மீட் பண்ணா என்ன கேட்பாங்க? என் பையனோட திருப்பியும் வந்து சேர்ந்து வாழு, என் பையனை திருத்தி நல்லவனாக்குன்னு தானே டார்ச்சர் பண்ணுவாங்க. லீனாவுக்கும் சஞ்சய்க்கும் இதை விட பெஸ்ட் டார்ச்சர் யாரால தர முடியும்? சூப்பர் டி, அசத்துடி. அப்ப நீ ஒன்று பண்ணு. இப்ப வந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. நம்ம உடனே போய் மீட் பண்ணுவோம். ஓகே. ஓ மாமா. என்னம்மா? காஃபி. மதிய சாப்பாடுக்கு வந்துருவீங்களா மாமா? வந்துருவேன் தான் நினைக்கிறேன்.
இருக்கா மாமா? இல்ல பாஸ்புக் செக் புக் எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறதுக்கு தான். பேங்க்குக்கு போகலம்மா. ஒரு லெதர் யூனிட்ல சாதாரண கிளார்க்கா சேர்ந்தம்மா. மெல்ல மெல்ல தொழிலை கத்துக்கிட்டு குருவி மாதிரி பணத்தை சேர்த்துக்கிட்டு கமலத்தோட நகையெல்லாம் வித்து கால் வயிறு கஞ்சியை குடிச்சிட்டு கஷ்டப்பட்டுதாமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். முன்னேற்றங்கிறது ஒரே ஒரு நாள்ல வந்துடுறது இல்லம்மா. பிள்ளை பக்கிறா மாதிரி வலிய சுமந்துதான் முன்னேறணும். எந்நேரமும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வெறி பிடிச்சா மாதிரி உழைச்சுதாமா முன்னுக்கு வந்தேன். ரகு பிறந்த போது கமலத்தோட பக்கத்துல நான் இல்லம்மா. வலி வந்தப்ப அவளும் அவ அம்மா கூட ரிக்ஷால போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா. அத்தனை உழைப்பு. அந்த கம்பெனியோட ஒவ்வொரு செங்கல்லையும் என்னுடைய உழைப்பும் கமலத்தோட வலியும் இருக்குமா. நேர்மை, உழைப்பு, நாணயம், இந்த 3 தாமா என்னுடைய மூலதனம். ஒரு கெட்ட பேர் இல்லாம, ஒரு பைசா கடன் இல்லாம நல்ல லாபகரமான கம்பெனி தாமா உன் புருஷன்கிட்ட ஒப்படைச்சேன். ஐம் சாரி, என் பையன்கிட்ட ஒப்படைச்சேன். இப்போ கம்பெனியை கெடுத்து குட்டிச்சவராக்கி அத பேர்ல இருந்த நல்ல பேரையும் கெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டா. இப்போ கம்பெனிங்கிற பேர்ல ஒரு கட்டடமும் பேருக்கு 4 பேர் மட்டும்தான் வேலை செய்யறான்னு என் காதுல விழுந்தது. பாவி, படுபாவி. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா என்னால முடிஞ்சதை நிச்சயமா நான் செஞ்சிருப்பேம்மா. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என்னதாமா செய்ய முடியும்? இப்ப எல்லாம் இடிஞ்சு குப்பையா கிடக்குது. அந்த குப்பையெல்லாம் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு தான் போய் பார்க்க போறேன். மாமா, எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குமா. என்ன நம்புற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்க்க போறேன். வயசானா என்னம்மா, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கலாம் இல்லையா? அதனால தான் என்னால முடிஞ்சதை முயற்சி பண்ணி பார்க்க போறேன். நானும் உங்க கூட வரவா மாமா? பிசினஸ்ங்கிறது ஆம்பளையோட போர்க்களம். அதுவும் லெதர் பிசினஸ் ஒன்லி ஃபார் மென். அத நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் வீட்டை சரியா பாத்துக்கம்மா. அதுவே எனக்கு பெரிய நிம்மதி. போயிட்டு வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல செய்தியோட வரேம்மா.